Ashok Kumar Govinda Padwal. My father only started this business. It was 1968. At 94 Penang Street தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. பெனங் ஸ்ட்ரீட்டில் சின்ன கடையாக ஒரு ஸ்மால் ஷாப் அங்கே. நான் அப்போ டைமில் நான் வந்து ஊரில் படிச்சுட்டு இருந்துச்சேன். 78 டிகிரி முடிஞ்சிட்டு இங்கே வந்தாங்க மலேசியாவில் வந்து. தென் 79 ஜனவரிலாம் சும்மா அப்ளை பண்ணது பேங்கில். அந்த டைமில் பேங்கில் ஆக்சுவலி எல்லோரும் பேங்க் வேலை தான் பெருசு. ஸோ ஆக்சுவலி ஐம் சப்போஸ் டு கோ பேக் டு இந்தியா அண்ட் ஸ்டடி மை ஃபர்தர் ஸ்டடீஸ். அப்ளை பண்ணாங்க. வித்தின் 1 வீக் இன்டர்வியூக்கு பிடிச்சி கூப்பிட்டாங்க. போனாங்க, வேலை கிடச்சிச்சு. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கபலவதாஸ், ஏபி யுனைடெட் ஏஷியன் பேங்க் கபலவதாஸ் தோஸ் டேஸ்லாம். அப்புறம் பினாங்கில் வந்தாச்சு. 84 ஐ கேம் டு பினாங். பினாங்கில் வந்து இங்கே இந்த சைனா ஸ்ட்ரீட் பிரான்ச்சில் வேலை செஞ்சேன். 86 ஃபாதர் பாஸ் டேவி. அப்போ வந்து பிஸ்னஸ் ரொம்ப மோசம். இந்த என்ன சொல்கிறதுனா ரிசெஷன் வாஸ் த வேர்ஸ்ட் அந்த டைமில். ஹார்ட்லி ஒரு பினாங்கிலேருந்து அப்போ 5 கடை தான் மெயின் டெக்ஸ்டைல் ஷாப். 5 கடை தான் இருக்கும். பிஸ்னஸ் ஹார்ட்லி ஒரு $100 பெரிய டெய்லி வந்தாலே பெரிய விஷயம். மை ஃபாதர் ஆல்சோ டிடன்ட் கான்சன்ட்ரேட், ஹி வாஸ் சிக் அண்ட் ஆல் தோஸ், கான்சன்ட்ரேட் பண்ணல. 86 அவங்க இறந்து போனாங்க, ஜூலையில் இறந்து போச்சு. தென் அது முடிஞ்ச பிறகு ஐ வாஸ் ட்ரைங் டு டூ போத் டுகெதர். இதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு கடைக்கு காலையில் இங்கே வந்துட்டு 8 மணிக்கெல்லாம் கடைக்கு வந்துடும். 9 மணிக்கெல்லாம் செட் பண்ணிவிட்டு அம்மா உட்கார வச்சுட்டு பேங்கில் போகிறோம். 87 டிசம்பர் வரைக்கும் போய்ட்டு அப்புறம் ரிசைன் பண்ணேன். 88ஓட ஃபுல் கடைக்கு ஃபுல் எடுத்து செஞ்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் 92 onwards somehow I managed to bring back the business, old business, 92 to 99 2000 அந்த டைம் எல்லாம். பட் என்னென்னா தட் டைம் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. 92 ரியலி சஃபர். 92 to 2000 வரைக்கும் ஒரு சப்ளையர் ஃப்ரம் இந்தியா cheated me like anything. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மில்லியன் அப்படி போயிடுச்சு. அந்த காசு வந்து ரிகவர் செட்டில் பண்ணுறதுக்கு வந்து இட் டுக் அண்டில் 2000 வரைக்கும். பிஸ்னஸ் நல்ல வேலை. அந்த டைம்லேயே இந்த ஆண்டவன் காப்பாற்றினேன். அவர் வந்து அட்லீஸ்ட் பிஸ்னஸ் கொடுத்தாங்க அந்த கிளியர் பண்ணுறதுக்கு. அதுதான் எல்லாத்தையும் பிரச்சனை, சரியான பிரச்சனை வந்துச்சு அந்த டைமில். தென் 2000 அது கிளியர் பண்ணி அப்புறம் ஸ்லோலி வந்து 2008 தான் எனக்கு இந்த கடை கிடச்சிச்சு, திஸ் ஷாப். தென் ஐ கேம் ஹியர். கொஞ்சம் புதுசாக டெவலப் பண்ணதில்ல. ஆக்சுவலி மெயின் வந்து ஆக்சுவலி எந்த பிஸ்னஸும் சரி நம்ம அது கான்சன்ட்ரேட் பண்ண தான் முடியும். ஃப்ரம் ஜீரோ ஐ கேம். இன்ஃபேக்ட் ஃபாதர் பாசிட்டிவ் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் 200,000 டெட்ஸ் இருந்துச்சு. அந்த 200,000 இன்றைக்கி வந்து மோர் தென் 2 மில்லியன் 3 மில்லியன் ஆயிரும் கரெக்ட்னா. பட் ஐ டோன்ட் ஃபாலோ த மார்க்கெட். மை ஸ்டைல் வாஸ் ஐ டென்ட் ஃபாலோ த மார்க்கெட். இங்கே மார்க்கெட்டு தான் ஒரு ஆள் வந்து கொண்டு எல்லோரும் அதுக்கு தான் போவோம். நான் அந்த மாதிரி செய்யல. I do my own way. I try to start going to India. Every town I go, every state I go. I pick up my own items individually. No ordering business. Quality design. The design should not be, others should not be having. அந்த மாதிரி தான் எடுக்கிறது. ஒரு டிசைன்னா ஒரு டிசைனில் 4 பீஸ் 4 டிஃபரெண்ட் கலர் அந்த மாதிரி தான் செய்கிறது. இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்ருக்கு. சரி, வெரி எஃபெக்டிவ். ஐ கஸ்டமர்ஸ் ஃப்ரம் இவன் கேல் கிளாங் ஈவன் சிங்கப்பூர் ஆளுங்க வருது இருக்குது. அந்த மாதிரி ரெகுலர்ஸ் இருக்குது. அப்போ ஐ ஸ்டார்டட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஜென்ஸ் ஐட்டம். குர்தாசெல்லாம் வந்து நம்ம ஓன் செய்கிறது. பாம்பேலே நமக்கு ஆள் இருக்குது, செட் பண்ணியிருக்கு. நல்லா ஒரு லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக நல்லா செஞ்சுட்ருக்குது. எல்லா சைஸும். இப்போ இங்கே வந்து சைஸு பெரிய சைஸு ரொம்ப ஆளுங்க சைஸு கிடைக்காது எங்கேயுமே. இப்போ ஊரில் கிடைக்காது. அது அப் டு 60-64 சைஸ் வரை செஞ்சுட்டு வருது. நம்ம இன்னும் ஆளுங்க இருக்குது, அதுக்காக வருவாங்க தேடிட்டு செட்டாக எடுக்கிறதுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஓடிட்டுருக்கு. என் பேர் ரவிச்சந்திரன். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேங்க இங்கே வேலை செய்ய. இப்போ எங்கள் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாதம் ஆனால் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. கரெக்டான ஒரு 1ஆந்தேதியே போகாத 30ஆந்தேதியே கொடுத்துருவாங்க. தீபாவளினா போனஸ் கொடுப்பாங்க. வீக்லி 1 டே லீவு கொடுக்குறாங்க. அப்படி ஏதோ வேலை இருந்தால் வேலைக்கு வர சொன்னாலும் அந்த லீவுக்கு காசு தனியாக கொடுத்துருவாங்க. மற்றபடி எங்கள்கிட்ட வந்து பொருளெல்லாம் வந்து விலையும் குறைவாக இருக்கும், ப்ளஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும்.
எல்லா விதமான இதுவும் இருக்குது. பஞ்சாபி சூட்டு, ஜிப்பா, சாரீஸு, கல்யாண சாரீ, மெட்டீரியல், ப்ளவுஸ் மெட்டீரியல், மற்றபடி எல்லா விதமான ஒரு லேடிஸு ஜென்ஸு போடக்கூடிய எல்லா விதமான இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். ஸ்டாஃபுக்கு வந்து மெயின் ஹெச்ஆர் தான் ஆல்வேஸ் எவ்ரி ஒரு 2-3 months ஐ ஹேவ் மீட்டிங் வித் தம். டெல் தம் கஸ்டமர் there is no such thing as word no. அந்த வேர்ட் நோ இல்லை, கஸ்டமர் ஏதாச்சும் வந்து கேட்டால் நம்ம ஸ்ட்ரெயிட்வே இல்லைங்க சொல்லி அனுப்புறக்கூடாது. அதுதான் மெயின் திங். எவ்ரி திங் திஸ் நோ ஃபார் வி டோன்ட் நோ த வேர்ட் நோ. அதுதான் சொல்கிறது. எப்போவுமே இருந்தால் காமிச்சு கொடுத்தா அவங்களுக்கு இப்போ இது இல்லாட்டி வரைஞ்சி பிடிக்குமா பார்க்குமா இல்லையா, அதனால் வந்து அந்த மாதிரி தான் சொல்கிறது அவங்ககிட்ட. கஸ்டமர் சர்வீஸ் தான் மெயின் திங். கரெக்டா? நம்ம வந்து அவங்க பல மாதிரி கஸ்டமரை பார்க்கலாம்ல. அவங்க சம்டைம்ஸ் they get very angry, this that, but we should not get angry. அதுதான் மெயின் திங். We must always be polite to them, must serve them. That is the main thing. Any problem you call me, no problem. I go personally. Everything I'll go personally. வணக்கம், என் பேர் மாலினி, உமையால் டெக்ஸ்டைல்லேருந்து பேசுகிறேன். எங்கள் பாஸோட பேர் வந்து அசோக் குமார். அவங்க வந்து இந்த கடையை ரொம்ப வருஷமாக லேர்ன் பண்ணுறாங்க, ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற சேரீஸ் எல்லாமே அவங்களாவே நேராக போய் கஸ்டமைஸ் பண்ணி ஹேண்ட் பிக் பண்ணுற எல்லா டிசைனர் சேரீயுமே அவங்களாவே எடுத்துகிட்டு வர்றது. இங்கே வந்து கஸ்டமருக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. கஸ்டமர்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன், கஸ்டமருக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்குது. இங்கே எங்கள் பாஸ் வந்து அவரோட ஸ்டாஃப் எல்லாத்தையுமே அவங்களோட ஃபேமிலி மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ ஸ்டாஃபை யாரையுமே அவர் வந்து ஸ்டாஃபாக பார்த்ததே இல்லை. அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து பாஸ் வயசில் வந்து அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதன், பார்த்ததுலே ரொம்ப நல்ல ஒரு பாஸு. ஏன்னா அவர் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலி மாதிரி பார்த்துக்குவாங்க. இந்த கடையில் இருக்கிற சேரீஸ் எல்லாமே நீங்கள் 10 years கழித்து கட்டினா கூட இங்கே உள்ள சேரீ எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா பாஸ் அவ்வளோ அழகாக பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்த சேரீஸு. இங்கே இருக்கிற உடுப்பு எல்லாமே பஞ்சாபி ஷூட், குர்த்தி, வேஷ்டி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தரமாக இருக்கும். நீங்கள் எப்போ வாங்கினாலும் எத்தனை வருஷம் கழித்து கட்டினாலும் கலர் போகாது, நிறம் மாறாது. ரொம்ப அழகான தரமான துணி, அதுவும் மலிவான விலையில் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நியாயமான விலைக்கு தான் இங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். So far my staffs are quite good and they're very cooperative. Because I don't give them any problem, I never scold them. Not like others, some places, I will never scold them. If they do mistake, call them inside, I talk to them, that's it. That you have to take care of them, otherwise cannot. Very difficult, உங்கள் அப்பா காலத்தில் இந்த கடை ஆரம்பிச்சது. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்க தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமாம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அதுபோக இந்த கடையில் உள்ள ஜாமான் எல்லாம் ஒவ்வொரு ஊர்களாக போய் அவர் செலக்ட் பண்ணி நல்லா தரமாக கொண்டாந்து கொடுக்குறாரு. எனி பிஸ்னஸ், நம்ம எந்த பிஸ்னஸில் என்ன செஞ்சாலும் சரி, our dedication must be there and must be full to yourself. Don't cheat anybody. That's the main thing. The word and நம்ம ஒரு ஆளை சீட் பண்ணி சம்பாதிக்கக்கூடாது. அது இருந்தாலும் மேபி 1-2 times தான் செய்யும், அதே மாதிரி இருக்காது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. You must be very dedicated to your thing. You must be faithful. You must always tell the truth. Otherwise you cannot come up. Once you start doing that thing, you can never come up in life. Correct? That's my reason. I know. தரம் அப்படிங்கிறது வந்து முதலாளி சில பேர் வந்து இங்கே உள்ளதுலேயே ஜாமான் வாங்குவாங்க. இப்போ எங்கள் முதலாளி வந்து டைரெக்டாக போவாங்க. அங்கே இந்தியாவிலேயே போயிட்டு இப்போ பட்டு புடவெல்லாம் அங்கே நெய்கிற இடத்துலையே பார்த்து, அது இப்போ ஃபியூர் சில்கெலாம் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ஒரு இந்த நூல் பட்டு நூலா அப்படிங்கிறத கொளுத்திலாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்து நல்லா வாங்கிட்டு வருவார். அதனால் அதனுடைய குவாலிட்டி வந்து நம்மள்ட்ட நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ புது பிரான்ச், புது கடை இப்போ டெக்ஸ்டைல் திறக்கிறது அர்த்தமே இல்லை. இங்கே வந்து பிணையங்கட்டு தான் சின்ன டவுன். இந்த டவுனில் வந்து இப்போ ஒரு பெரிய கடை ஒரு 10-15 இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன வரும், காம்படிஷன் தான் வரும். சில ஆளுங்க வந்து அது கடை திறந்து மேபி ஐ டோன்ட் நோ வை திஸ், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு டவுனில் ஒரு கடை ஒரு ஆளுக்கு போதும், ஏன் 4 கடை திறக்கிறது அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். இப்போ வேறு மற்ற ஊரில் திறக்கிறதுனாலும் யூ நீட் மேன் பவர். இப்போ நம்ம ஆள் ஒரு ஆள் அங்கே இல்லாட்டி முடியாது. ஐ டோன்ட் ஹேவ் தட் மெனி பீப்புள். வித்தவுட் தட் நோ பாயிண்ட் அஸ். சரிங்களா? மற்ற சம் ஆஃப் தான் ஓப்பன் வித்தின் ஆஃப்டர் 2-3 years க்ளோஸ். அந்த மாதிரி ஆகக்கூடாது. நம்ம பேருக்கிட்ட போயிடும் அந்த மாதிரி. அவரோட இங்கே இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி தான் முக்கியம், மெயின். அதைத்தான் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஊர்களாக போகிறாரு. எல்லா ஊர்லேயும் போயிட்டு அவர் சூஸ் பண்ணி ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்து இங்கே சேர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு இன்றைக்கி
ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்ப தொழிலுக்கு. ஆமாம், என்னன்னு கேட்டால் காலையில் 9 மணிக்கு வந்துடுவார், நைட் கடை அடைச்சிட்டு 9-10 மணிக்கு தான் போவார் வீட்டுக்கு. ஆமாம், ரொம்ப தங்கமானவர். என்டர்பிரினர்ஸ் அந்த மஸ்ட் வெரி ட்ரூத்ஃபுல் டு themselves ஆக்சுவலி. அவங்க வந்து அவங்ககிட்ட ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். அதான் முதல்ல சொன்னது சரிங்களா. இப்போ எனிபடி கேன் கம் டு பிஸ்னஸ் வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஈஸி, நத்திங் ஈஸி. மணி காசு இருந்தாலும் அது செய்கிறதுக்கு அது இட்ஸ் நாட் ஈஸி தெரியுங்களா. காசு நம்ம போடலாம், பட் அது எப்படி மேனேஜ் பண்ணணும் முதல் தெரியணும். காசு மேனேஜ் பண்ணுறது, காசு வந்து அது எப்படி கரெக்ட்ண்ணா, அது சும்மா அது வர்ற காசு போகிற இஸ் நாட் அவர் மணி, கரெக்ட்ண்ணா. நமக்கு வர்ற காசு இஸ் நாட் ஆக்சுவலி கஸ்டமர்ஸ் அவர் சப்ளையர்ஸ் மணி, நாட் அவர் மணி. வி ஒன்லி கெட் certain percentage சொல்லி கரெக்ட்ண்ணா. அதுக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முதல் பார்க்க தெரிஞ்சால் தான் யூ கேன் டூ பிஸ்னஸ். அல்லாட்டி வந்து வர்ற காசு நம்ம காசு சொல்லிவிட்டு அதெல்லாம் செலவு பண்ணு தான் முடிஞ்சிச்சு. தென் யூ மஸ்ட் பி as I said, without hard work nothing can do. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மற்ற ஸ்டாஃப் மட்டும் போனோம்னா ஐ டோன்ட் திங்க் யூ கேன் சர்வைவ். இட் won't be long now. Unless very seldom you get that type of staff, but still our concentration must be there. Our hand must be always there. Then only customer also, in this type of business, the customer, when they come, they want to look for see you there and always, correct? They come for your, this one they are coming there. நம்ம இல்லாட்டி வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. இப்போ நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு அங்கங்கே சுற்றி பண்ணோம்னா இது வராது, அந்த மாதிரி வராது. பட் இப்போ அதர் தென் ரீட்டைல் பிஸ்னஸ் யூ கேன் டூ வாட் இஸ் டிஃப்ரெண்ட் திங்னா. இந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸ் செய்கிறதுனா யூ மஸ்ட் ரியலி கான்சன்ட்ரேட் பண்ணி அவன் செஞ்சால் தான் முடியும். ஐ டேக் திஸ் opportunity to wish this Maya TV News who are here from India. They settled the channel here now. I hope they'll do very well and they'll cover all the business and other sections of Malaysia. I wish them all the best.